தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் ஆலங்குப்பம் ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற மாபெரும் காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா விபூதி சித்தர் கலந்து கொண்டு பார்வையிட்டார். ஒரு சிறப்பு பார்வை. வெளிநாட்டவரை வெகுவாக கவர்ந்த காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழாவானது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகேயுள்ள ஆலங்குப்பம் பகுதியில் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டம் இணைந்து நடத்தியது. ஆரோவில் பகுதியில் மாபெரும் மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதை திருவிழா இரண்டாவது முறையாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி, திருச்சி, மதுரை, கோவை, கடலூர், விழுப்புரம், பண்ருட்டி போன்ற பகுதிகளிலிருந்து 200 விவசாயிகள் பங்கேற்று மரபு காய்கறி கிழங்கு மற்றும் விதைகளை காட்சிக்கு வைத்ததுடன் பரிமாறி கொண்டனர். வணக்கம், பாலாஜி வந்தவாசியிலிருந்து நம்ம கிரீன் யூனிக்ஸ் என்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு வரோம். இந்த கம்பெனியில் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்காக பூச்சி தொல்லையிலிருந்து வெளியில் வர்றதுக்காகவும் பூச்சி தொல்லைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக விளக்குப்பொறி ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் மஞ்சள் வண்ண அட்டை, நீல வண்ண அட்டைன்னு கொடுத்துட்ருக்கோம். இந்த விளக்குப்பொறி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான சிம்பிளான டெக்னாலஜிங்க. சூரிய ஒளியில் சார்ஜ் ஆகும். சார்ஜ் ஆகிட்டு பகல் ஃபுல்லாக வந்து சார்ஜ் ஆகும். ஈவினிங் பொழுது சாய நேரத்தில் அந்த யூஎல்இ ஆன் ஆகிடும். இந்த பேஷனில் வந்து இன்செக்ட் கலெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. மேலே வேஸ்ட் ஆயில். மாலை நேரத்தில் பொழுது சாஞ்சு முதல் 3 மணி நேரம் வர பூச்சிகள், தீமை செய்யும் பூச்சிகள், அந்த பூச்சிகள் வந்து இந்த எண்ணெயில் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி விழுந்துடும் போது அந்த ரெக்கைகள் ஒட்டிக்கிட்டு பறக்க முடியாது. அதனால் வந்து நம்ம வயலில் வர தீமை செய்யும் பூச்சிகளை மட்டும் நம்ம அட்ராக்ட் பண்ணுறோம். நன்மை செய்யும் பூச்சிகள் எதுவும் பண்ணுறதில்லை. இந்த சுழற்சியாக நம்ம பண்ணும்பொழுது நம்ம வயலில் வந்து நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாகிடும். அதனால் நம்ம எந்த ஒரு ரசாயனமும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. காலப்போக்கில் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் உங்களோட செலவுகள் குறைஞ்சிருக்கும். இயற்கை விவசாயத்துக்கான முன்னெடுப்பாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இந்த விளக்குப்பொறி வாங்கி பயன்படுத்துங்க. நம்ம வந்து வந்தவாசிலேருந்து வரோம். இது நம்மளோட சொந்த தயாரிப்பு. கிரீன் யூனிவர்ஸ் நம்ம நிறுவனம் இதை தயாரித்து தமிழ்நாடுல கொரியர் பண்ணிடுறோம். என்ன பட்ஜெட் சார் வருது? இது வந்து 3000 வருது. 3000. இது வந்து 3000 வருது. தேவைப்படுறவங்க எங்கள் நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து பெர்மனன்ட் ட்ராப் எல்லாமே இருக்குங்க. இனக்கவர்ச்சி பொறி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ கம்ப்ளீட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு பூச்சி தொல்லை அப்படின்னா எல்லாமே நம்ம பண்ணிக்கிறோம். நன்றி. இது குருவிக்காகவும் கட்டுறாங்க. வீட்டில் வாசலிங்க நல்ல வாசலே கட்டிக்கிட்டு மீன் குருவிக்காக தான் நம்ம பண்ணது. வெல் குட், பரவாயில்ல. கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு பார்த்து கண்டுபிடிச்சாச்சு. மாடி தோட்டம் அமைத்தல், விதைப்பந்து செயல் விளக்கம், நூற்றுக்கணக்கான நாட்டு ரக காய்கறி விதைகள், இயற்கை இடுபொருள்கள், மரபு விதை பகிர்வு, பாரம்பரிய உணவுகள், கைவினைப் பொருட்கள் மற்றும் மரபு விதைகளின் கண்காட்சி, கருத்தரங்கம், கலை நிகழ்ச்சிகள் ஆகியவை இக்கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. இதனை ஏராளமான வெளிநாட்டவர் கண்டு பயன்பெற்றதுடன் விதைகளையும் வாங்கி சென்றதுடன் அடிக்கடி விதை திருவிழா நடத்தப்பட வேண்டும் என்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விதை திருவிழாவில் தமிழகத்தை சேர்ந்த விபூதி சித்தர் நேருவில் பார்வையிட்டு தனது கருத்துக்களை தெரிவித்தார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.
ரெடி சேஷா பாருங்க பிள்ளைங்க என்ன செய்யறாங்க பாருங்க சேஷானாக்கா என்ன மெடிடேஷன் உட்காருவாங்க பாருங்க ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்க உள்ள உட்காந்து
நன்றி. இந்த விலையில snacks சொல்லுங்க. வாங்கிக்கிறாங்கல்ல. வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரோவில் இசையம்பலம் பள்ளியில் நம்ம தமிழ்நாடு விதை செயற்பாடு கூட்டமைப்பும் இசையம்பலம் பள்ளியிலிருந்து ஒரு மாபெரும் காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா நடத்திட்டு இருக்கோம். இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான காய்கறி ரகங்களும் கிழங்கு ரகங்களும் காட்சிப்படுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டிங்க சாப்பிட்ட ரகங்கள் அந்த முன்னோர்களை பாரம்பரியம் பயன்படுத்திட்டு இப்போ எல்லாமே வழக்கொழிஞ்சு குறைஞ்சிட்டு இருக்கு. அதை மீள் உருவாக்கம் பண்ணுற விதமாக நம்ம இந்த விதை திருவிழாக்கள் நிறைய பகுதியில் நடத்திட்டு இருக்கோம். அது தொடர்ச்சியாக இன்னைக்கு பாண்டிச்சேரியில் ஆரோவில் வந்து நடத்திருக்கோம். மக்களோட வரவேற்பு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. எல்லாருமே இந்த விதைகளை ஆர்வமாக பார்த்து வாங்கிட்டு போகிறாங்க. இதை பற்றின தகவல்களை எப்படி சாப்பிட்றது, எப்படி வளர்க்குறதுன்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுட்டு போகிறாங்க. அது இல்லாமல் நிறைய முன்னோடி உழவர்களோட கருத்தரங்கம் இருந்துச்சு. அவங்களோட அனுபவங்கள் விதை சார்ந்த இல்லை மூலிகை சார்ந்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கும் மக்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்துச்சு. அதெல்லாம் பாரம்பரிய உணவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மாப்பிள சம்பா ரத்தசாலி இந்த மாதிரி அரிசியில் செஞ்ச பாரம்பரிய உணவு வகைகளும் நம்ம சோர்த்து கொடுத்தோம். இது வந்திருக்க அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்குது. இந்த மாதிரி வந்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு நஞ்சற்ற உணவு கொடுக்கணுன்றதுக்கு மையப்படுத்தி திருவிழா நடத்தப்படுது. இது எல்லா பகுதியும் கொண்டு போகணுன்றது என்னோட இலக்காக. இது எப்படி சார் வருஷந்தோறும் பண்ணுறீங்களா? இப்படி வருடம் சீசன் தான் என்னன்னா இந்த தை மாதம் அறுவடை திரும்ப பொங்கல் வருது இல்லை, பொங்கல் டைம் நமக்கு எல்லா காய்கறியும் அறுவடை ஆகும். இது நம்ம விதைக்கிறது ஆடிப்படம் தான் விதைப்போம். ஆனால் இது அறுவடை அப்புறம் தை இந்த திருவிழாக்களை பெரும்பாலும் நம்ம அந்த தையிலிருந்து மாசி இந்த மாதம் தான் நடத்த முடியும். ஏன்னா அப்போ தான் நம்மகிட்ட எல்லா வகையான காய்கறியும் அறுவடை ஆகும். இதே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா விதை மட்டும் தான் இருக்கும். இதோட எல்லா விதையும் கையில் வச்சிருக்கோம். ஆனால் காய் இருக்கு. பெரும்பாலும் ரெண்டு ஆடிப்பட்டம் போது விதை திருவாவும் இந்த மாதிரி நேரங்களில் தைப்பட்டத்தில் இந்த மாதிரி காய்கறி கிழங்கு திருவாவும் காட்சிப்படுத்துற மாதிரி பண்ணுறோம். அப்போ வரும்போது அவங்க விதை கொடுத்து அனுப்புவோம். இங்கே அவங்க பார்க்க முடியும் ரகங்கள் இருக்கா, இது ஒவ்வொருத்த பற்றி அவங்க புதுசாக இருக்கும். அவங்க வந்து இது எந்த ஊருக்கான ரகம் அப்படின்னு சொல்லி அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று இந்த விதை வாங்கிட்டு போவாங்க. அதை வளர்த்து அவங்க சாப்பிடும்போது அவங்க சுவை எப்படி இருக்குது அப்படின்றத அவங்க உணர்வாங்க. இது எல்லாமே பாரம்பரியங்கள். மறுபடியும் ஒரு டைம் விதை போட்டால் மறுபடியும் அந்த விதையில விதை எடுத்து எதுவுமே வீரிய ரகங்களும் அந்த மாதிரி விதைகள் உள்ளூர் விதைகள். அதாவது இது மீள்தன்மை இருக்கக்கூடிய விதைகள். இது ஒரு தலைமுறை அடுத்த தலைமுறை கடத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக. எத்தனை வகை சார் இருக்கு மொத்தம்? இப்போ இங்கே கம்மியாக தான் இருக்கும். 400 வெரைட்டி கிட்ட தான் இருக்கும். நம்மகிட்ட மோர் தென் 1000 வெரைட்டி இருக்குது. சீசன் வந்து இன்னும் டைம் இருக்குது. இன்னும் ஒரு 25 நாளுக்கு அப்புறம் இன்னொரு திருவிழா நடக்கும், வேலூர் நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 1000 வெரைட்டி இல்லை. 1000 வெரைட்டி இப்போ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா 140 ரகம் போட்டுருவோம். ஆனால் இன்னும் அறுவடை ஆகலை. இப்போ தான் காய் வராது. ஒரு 30 ரகம் தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். மீதி வெரைட்டி எல்லாமே நம்ம வேலூர் திருவிழா காட்சி பண்ணுவோம். இது ஒரு நாள் திருவிழா? ஒரு நாள் நிகழ்வு. ஒரு நாள் நிகழ்வு. பெரும்பாலும் ஒரு நாள் நிகழ்வு நடத்துறோம். ஞாயிற்றுக்கிழமைகளை மக்கள் ஓய்வாக இருக்கிற நேரத்தில் நடத்துகிறோம். இங்கே உள்ளூர் மக்கள் நிறைய கலந்துக்கிட்டு அவங்களுக்கு விதைகளையும் தகவல்களையும் தெரிஞ்சுக்கிற மாதிரி திட்டப்படுறோம். நன்றி சார். உங்கள் நேம் சார்? சுந்தர். சரி, என்னவா நீங்கள்? நான் இருக்க சார் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ மரபு விதை சேகரிப்பு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாடு விதை செயற்பாடு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர். ஓகே சார், தேங்க்யூ சார். சாமி வணக்கம் சாமி. இன்னைக்கு வந்து மரபு காய்கறி கிழங்கு கண்காட்சி வந்து ஆரோவில்ல நடைபெறுது. இதை பற்றி உங்களுடைய இது சொல்லுங்கள் சாமி. என்னுடைய பேர் வெற்றிச்செல்வன். நம்ம பாண்டிச்சேரியை சேர்ந்தவங்க நாங்கள். இது இசையம்பல பள்ளி ஆரோவிலுடைய பள்ளி. இது இங்கே 300க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்காங்க. அழகான பள்ளின்னு சொல்லலாம். என்னென்னா அவங்களுடைய திறமைகளை கண்டறிஞ்சு இந்த பள்ளியை வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இதை அவங்களுடைய இயல்பான வாழ்க்கையை கொடுத்து வளர்க்கக்கூடிய பள்ளி இது. ரொம்ப ஸ்பெஷல் இது ஆரோவில் அந்த ஸ்கூல். இதில் விதைகள் கூட்டமைப்பு டீம் வந்து நம்மளுடைய டீம். அவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விதை திருவிழாவை நடத்திட்டுருக்கோம். இதோடைய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரபு விதைகள். அதாவது வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துட்டு போன காய்கறி, பழம், மூலிகை, மரம் இது எல்லாமே விதைகளை வந்து நம்ம இன்றைக்கி காட்சிப்படுத்தியிருக்காங்க நம்ம டீம் வந்து. இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து இப்போ ஒரு 400க்கும் மேற்பட்ட விதைகள் வந்து வகைகள் வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. இந்த உழுதுவன் சுந்தர் இருக்காங்க, இதுக்குள்ள விதைகள் கூட்டமைப்பு டீம் இருக்காங்க. இது அற்புதமான டீம். இது இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்திய அளவில் இவங்க பயணித்து வெவ்வேறு இடங்கள்லேருந்து காய்கறிகளை கொண்டுட்டு வந்து அதை உற்பத்தி பண்ணி அதுலேருந்து விதைகளை எடுத்துகிட்டு வந்து காட்சி பொருளாக வச்சுருக்காங்க. நாம் இதில் பங்கெடுத்ததில்
மகிழ்ச்சி கொள்கிறோம். இவங்களுக்கு அன்பும் ஆதரவும் என்றைக்கு வந்து மக்கள்கிட்டையும் அரசாங்கமும் இவங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இவங்களுடைய செயல்பாடு வந்து ரொம்ப மிகப்பெரியது. வாழ்க்கையில் வந்து நல்லது செய்யலாம், ஆனால் இந்த போல உணவுகளை வந்து விதைகளை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு அதை எப்படி வந்து அதை வந்து மதிப்பு கூட்டுறது, அரிசி வகையில் வந்து எப்படி மதிப்பு கூட்டி சாப்பாடு செய்கிறது, அதெல்லாம் எல்லாமே டிஸ்பிளே இருக்குது. கடைகளும் வச்சுருக்காங்க. தேநீர் விருந்து, அது எப்படின்னா டீ எப்படி உருவாக்குறது, நிறைய விஷயங்கள் இருக்குது உள்ள. இது ஒரு மிகப்பெரிய கண்காட்சியில் இது அனுபவ பாடமாக இருக்கும் உள்ள. இதை செஞ்சு கொடுத்த விதைகள் கூட்டமைப்பு, இசை பள்ளிக்கு, இந்த ஊருக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. இவ்வளோ மக்கள், கணக்கில்லாத மக்கள் வந்து இதை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்களும் இதில் வந்து பங்கெடுத்துட்டு அழகான விதைகள்லாம் வாங்கியிருக்கேன். நாமளும் வந்து பல பேர் சாகுபடியில் பண்ணி உலகம் பூரா வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்ததில் நம்ம பெருமை கொள்கிறோம். இந்த பிள்ளைங்க மென்மேலும் வளரணும், நல்ல மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இயற்கை விவசாயம் தொடரணும், பசுக்களை பாதுகாக்கணும், விதைகளை பாதுகாக்கணும், மரக்கன்றுகளை நடவு செய்யணும். நல்ல விஷயங்களை இந்த உலகத்துக்கு பாதுகாப்பாக இவங்க செய்யணும். வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். வாழணும். ஐயா, இப்போ உங்களுக்கு இந்த வருடந்தோறும் இதனுடைய வரவேற்பு எப்படி இருக்கு பொதுமக்களிடம்? நல்லா இருக்கு. இப்போ இது இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? பொதுமக்கள் ஆர்வத்துடன் இந்த விதைகளை காட்டுறாங்க. வந்து அவங்க வந்து விதைகளை கொண்டுட்டு வரணும். இப்போ விதை வாங்கிட்டு போவாங்க, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அதை வந்து அப்படியே வச்சுக்குவாங்க. மெயினாக அதை போட்டு அதை வளர்த்து அவங்க விதைகளை எடுத்துன்னு வந்து திரும்பி கொடுத்தாங்கன்னா அது இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரவங்கெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்களா கொஞ்சம் திரும்பி ரிட்டர்ன் வரமாட்டேன். ரிட்டர்ன் வரணும். வந்து நான் வாங்கிட்டு போனேன், இந்தாங்க 4 தக்காளி பழம் கொடுக்கணும். அது மாதிரி கொடுத்தாங்கன்னா விதைகள் கொடுத்தாங்கன்னா இன்னும் அது அவங்க வந்து தொடர்பில் இருக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு அதை செய்யணும். அது எங்களுடைய அழகான கோரிக்கை. ஏன்னா இன்றைக்கி வந்து 100க்கும் மேற்பட்ட கிழங்கு, மஞ்சள், இஞ்சி நீங்களே பார்த்துருக்கீங்க. அவ்வளோ வெரைட்டிஸ் உள்ள நம்ம டிஸ்பிளே வச்சுருக்கோம். கொல்லிமலையிலேருந்து ராகங்கள் வச்சுருக்கோம். அன்னாச்சி செடி, நிறைய விதைகள், பார்க்கவே அதிசயமாக இருக்கிற விதைகள்லாம் உள்ளே இருக்குது. இதை வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டு திரும்பி நம்மக்கிட்ட ஒரு சின்ன அளவுலையாவது கொடுக்கணும். என்கிட்ட இருக்குது, நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நம்ம காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா இன்னும் அது இன்னும் பரவறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அரசாங்க மத்தியில் உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்காங்களா ஐயா? இப்போ தான் வந்து இல்லை, என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க? அதை குறித்து இது என்ன உதவினா எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த பூமியை காக்கிறதுக்கு நாங்கள் வேலைகளை விட்டுட்டு 24 மணி நேரமும் நாங்கள் 12 வருஷமாக நான் இதுக்குள்ளே இருக்கேன். எனக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் கிடையாது. நாங்கள் MBA படிச்சிருக்கேன், உலகம் பூரா சுற்றிருக்கேன், என் வேலையை விட்டுருக்கேன், வருமானத்தை விட்டுருக்கேன், என் நேரத்தை விட்டுருக்கேன். ஆனால் எங்களுக்கு ஒரு அங்கீகாரமும் கிடையாது. எங்களுக்கு இந்த மாதிரி இயற்கை விவசாயிகளை கண்டறிஞ்சு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இந்த விதைகளை வந்து தேடி கண்டுபிடிச்சி இதை பாதுகாத்து வச்சு இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் இதை சோதித்து, இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய விஷயத்த நாங்கள் வந்து ரொம்ப சிரமத்தை வச்சுருந்தாலும் நாங்கள் இதை செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அரசாங்கம் வந்து எங்களை போல் ஆட்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உதவி பண்ணணும். அப்படின் போது எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை வந்து நம்ம அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் ஒரு நல்ல தீர்வு காண நாங்கள் முயற்சிக்கிறோம் ஐயா. நன்றி.